2010ல் வந்து நாங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணோம் வர்ஷா டிரைவ்ஸ்லேருந்து. அங்கே வந்து நாங்கள் மோட்டர் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னோன்னா அது வந்து ஒரு வெரி நீஷ் சப்ஜெக்டாக இருந்துச்சு. இந்தியாவில் வெரி ஃபியூ கம்பெனிஸ் வேர் இன் தட் ஃபீல்ட். ஸோ அப்போ சில கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, விச் இஸ் சீலிங் ஃபேன் ப்ராப்ளம். இந்தியாவில் வந்து சீலிங் ஃபேன் வந்து டொமஸ்டிக் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனில் 20% காஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நீங்கள் ஒரு இந்தியன் கம்பெனி, why don't you try to work on it and bring a solution அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் திரும்பி வந்ததுக்கப்புறம் நாங்கள் அதை பற்றி ரிசர்ச் பண்ணோம். அப்போது ஒரு ஆர்டிக்கிள் பார்த்தோம், சீலிங் ஃபேன் அண்ட் ஓவர்லுக்ட் அப்ளையன்ஸ் அப்படின்னு. அது வந்து ஒரு NGO ஃப்ரம் புனே, பிரயாஸ்னு அவங்க எழுதியிருந்தாங்க. அதில் பார்த்தா அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்தியாவில் வந்து அந்த சமயத்தில், இந்த 2010 சமயத்தில் 35 crore ஃபேன்ஸ் இருக்குது. அதனால வந்து 16,000 மெகாவாட்ஸ் எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அதுலேயே இன்னொன்று ஆட் பண்ணியிருந்தாங்க, ஒவ்வொரு யூனிட்டும் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, ஒவ்வொரு யூனிட் எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 1 to 1.5 kilograms ஆஃப் CO2 எமிட் பண்ணுது அந்த ப்ரொடக்ஷன்னால். ஸோ அப்படி பார்த்தா இந்த சீலிங் ஃபேனுங்கிறது வந்து ஒரு பெரிய பொல்யூட்டர் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஒன்று தோணுச்சு, இந்த என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டிங்கிறது வந்து எங்களோட ஒரு கோர் வேல்யூ. நாங்கள் அதுக்கு முன்னாடி 20 வருஷத்துலேருந்தே எங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் எப்படி என்விரான்மெண்டல் சஸ்டைனபிளாக இருக்கிறது அப்படின்னு நாங்கள் ப்ராடக்டாக அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த 35 crores அப்படின்னா நிறைய ஃபேன்ஸ் எல்லோரும் வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் 4 crore ஃபேன்ஸ் பிஸ்னஸ் நடக்குது. இப்போ பெரிய பிஸ்னஸ். ஸோ இது எல்லாம் பார்த்தா எங்களால் இதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ அதனால இந்த ப்ராஜெக்டை எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 12 months ஆச்சு எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்குள்ளே ஒரு 2012 மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் ஃபேன் அப்படிங்கிறது எதுக்காக தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறது தெரியுது.